ஹலோ நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா சப்பாத்தி ரொட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை வந்து நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறது என்னன்னு பார்க்கலாம். நம்ம நண்பர் ஒருத்தர் இன்றைக்கி சப்பாத்தி ரொட்டி செய்ய போகிறாரு. பீகார் ஸ்டைலில் செய்கிறேன் அப்படின்ட்டு செய்கிறாரு. முதல்ல வந்து கோதுமை மாவை எடுத்துக்கிட்டு நல்லா தண்ணியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறாரு. நல்லா பதமாக மிக்ஸ் பண்ணுறாரு. நல்லா தண்ணியில் வந்து எந்த சால்ட்டு ஆயிலு எதுவுமே கலக்காமல் நல்லா மாவை நல்லா மிக்ஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் சப்பாத்தி கல்லை வந்து முன்னாடியே சப்பாத்தி செய்கிறதுக்கு முன்னாடியே வச்சு அடுப்பு பற்ற வச்சு நல்லா சூடு பண்ணுறாரு சப்பாத்தி கல்லை. அதுக்கப்புறம் மாவை நல்லா பதமாக ரெடி பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் மாவை நல்லா ரோல் பண்ணிவிட்டு அழகாக நைஃபால் கட் பண்ணுறாரு. ஒரே அளவாக நல்லா நைஃபால் கட் பண்ணுறாரு. பீஸாக கட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஃப்ரெஷ்ஷாக ஆட்டா மாவை எடுக்கிறாரு. எடுத்து ஒரு சட்டியில் கொட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த வந்து ஆட்டாவை கட் பண்ணி வச்சுருந்தாருங்களே சப்பாத்தி மாவை, அதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து ஸ்லைஸ் பண்ணுறாரு. நல்லா ரோல் பண்ணுறாரு. வாங்க பார்க்கலாம் எப்படி அதை ரவுண்டாக அழகாக வந்து அவர் ரோல் பண்ணுறாரு பாருங்கள். ரோல் பண்ணிவிட்டு நல்லா எதுவும் ஒட்டக்கூடாது, அவர் செய்கிறதுல வந்து பிசு பிசுன்னு ஒட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான ஆட்டா மாவை மேலே தூவிட்டு நல்லா ரோல் பண்ணுறாரு. அதுக்கு வந்து இந்த இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காரு ரோல் பண்ணுறதுக்கு. ரவுண்ட் ஷேப்பில் அழகாக ரோல் பண்ணுறாரு பாருங்கள். இதை ரோல் பண்ணதை எடுத்து இப்போ வந்து சப்பாத்தி கல்லில் எடுத்து சூடு பண்ண போகிறாரு. எடுத்து போட்டார். அதில் பாருங்கள் எப்படி போட்டு நல்லா நல்லா சாஃப்டாக வருது பாருங்கள். உப்புன்னு உப்பி நல்லா சாஃப்டாக வருது பாருங்கள். ஆயிலே இல்லாமல் எப்படி நல்லா உப்பி வருது பாருங்கள். நல்லா எல்லோரும் சாப்பிட்லாம். நல்லா டயபெட்டிக்கெலாம் சாப்பிட்லாம். பிபி பேஷண்ட்டு எல்லாருமே சாப்பிட்லாம். ஏன்னா சால்ட்டே இல்லாமல் நல்லா பண்ணியிருக்காரு. ஒன்லி கோதுமை மட்டும்தான், பியூர் கோதுமையில் எப்படி நம்ம வந்து சப்பாத்தி ரொட்டி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்த்தோம். எப்படி பூரி மாரி நல்லா உப்பி வந்திருக்கு பார்த்தீங்களா. நீங்கள் பூரியெலாம் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுப்போம். இது அப்படி இல்லை, அப்படியே வந்து